ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து கார் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் ஒன்று வாங்கினோங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அதை வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு எப்படி கார் நம்ம சர்வீஸ் பண்ணலாம், அதுக்கு ஃபீச்சர்ஸ் என்ன, எந்த அளவுக்கு அது ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இன்றைக்கி வந்து காருக்கு வந்து வேக்யூமும் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து வேக்யூம் பண்ண மாட்டாங்க, வெறும் சர்வீஸ் மட்டும் பண்ணிடுவாங்க. எப்படி வேக்யூம் பண்ணலாம் எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா வேக்யூம் பண்ணிடலாம். வேக்யூம் பண்ணுறதுக்கு இப்போ நம்மள்ட்ட என்ன மிஷின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேக்யூம் கிளீனர் தாங்க நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்குன்னு தனியாக எந்த வேக்யூம் கிளீனர் இல்லை, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக்யூம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் எந்த இடத்துல நம்ம பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த கேப், அதாவது இந்த கேப் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட்டு என்னக்கலாம், இந்த ஜாயிண்ட்டு, அப்புறம் இந்த ஜாயிண்ட்டு அப்புறம் எல்லா இந்த இடமே நம்ம நார்மலாக வந்து க்ளீன் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். அப்புறம் இந்த இடத்தெல்லாமே நம்ம எப்படி மேலே தூக்கி விட்டு அதுக்கப்புறம் எப்படி எடுக்கலாம். அப்புறம் இதே மாதிரி எல்லா இடமுமே நம்ம இது க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறமே இந்த சைடில் இருக்க பாக்கெட் இதையுமே நம்ம க்ளீன் பண்ணலாம். கைஸ், அந்த மிஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதான் அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா மக்கிட்டா அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது. இதில் வந்து ஒயர் வந்து நமக்கு ஒரு 2-3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 3 மீட்டர் லென்த்து கிட்டத்தட்ட வரும். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கன்று. இதில் வந்து என்னென்னா, இது வந்து லாக்கு. இப்போ நம்ம வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து லாக் பண்ண முடியாது. இப்போ நம்ம இது பண்ணிவிட்டு இதில் லாக் பண்ணால் நம்ம வந்து தெரியாமல் ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த லாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப இங்கே ப்ரெஸ் பண்ணோன்னா லாக் ரிலீஸ் ஆகிடும். இதை வந்து நம்ம எப்படி மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கலாம் இப்படி வச்சுட்டு இப்படி புஷ் பண்ணி அப்புறம் இப்படி டர்ன் பண்ணணும். கிட்டத்தட்ட 3 அடி கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் இதை வந்து இந்த பைப்பு கூட நம்ம ஃபிட் பண்ணணும். இதான் வந்து அந்த ஹோஸு கொடுத்தது. மிஷினுக்கும் கண்ணுக்கும் மாட்டக்கூடிய ஹோஸ் இது எப்படி மாட்டணும்னு பாருங்கள். இதான் வந்து லாக்கு. இந்த லாக்கு வந்து நம்ம எப்படி புஷ் பண்ணணும். புஷ் பண்ணால் அந்த உள்ளே இருக்க அந்த கம்பி வந்து விரியும். இப்போ இது வந்து பர்ஃபெக்டாக லாக் ஆகிரும். இப்போ பிரச்சனை இல்லை. அப்புறம் அதோட இன்னும் 2 வந்து நம்ம இந்த கன்னில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்னில் அதே மாதிரி தான் லாக் டைப்பு. அதே லாக் டைப் தான். ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு ரிலீஸ் பண்ணணும். வச்சுட்டு இப்படி ரிலீஸ் பண்ணால் லாக் ஆகிரும். இப்போ வந்து மிஷினையும் கன்னையும் மாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைப் வந்து நான் வந்து கடையில் தான் வாங்கினது, தனியாக தான், மிஷின் கூட வரல. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பைப்பு. நீங்கள் எதாவது பார்த்துக்கோங்க, அந்த மிஷினில் வந்து உங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி மாட்டிக்கோங்க. இது வந்து என்னென்னா டேப்பில் மாட்டுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கினது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் மாட்டுறதுக்கு இந்த பைப்பை மாட்டணும். அதுக்கு வந்து அவங்க பாக்ஸ்லேயே வந்து இந்த கிட்டு கொடுத்துருந்தாங்க. இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி இப்படி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை வந்து இந்த பைப்புக்குள்ளே வச்சிடணும். வச்சுட்டு இதை வந்து கரெக்டாக இது பார்த்து வைக்கணும். வைக்கும்போது இந்த இதெல்லாம் உடஞ்சிடக்கூடாது, பார்த்து கேர்ஃபுல்லாக வைக்கணும். அது பிறகு இதை டைட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும் அது வராது, ஸ்ட்ராங் ஆகிரும். அதுக்கப்புறம் இதில் மாட்டும்போது இதை வந்து இப்படி புஷ் பண்ணிவிட்டு இப்படி ரிலீஸ் பண்ணணும். இப்போ இதுவுமே நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும் வராது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து வரக்கூடிய அந்த ப்ளக்கை வந்து நம்ம இப்போ ஏதாவது ஒரு மெயின் சாக்கெட்டில், அதாவது ஹெவி பின் ப்ளக்கில் மட்டும்தான் அதை மாட்டணும். இது வந்து ஃபோமுங்க. இது 2 பின் கொடுத்துருக்காங்க. இதை அழகாக மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப தூரம் மூவ் பண்ணோம்னா இப்படி புஷ் பண்ணி ட்ராவல் பேக் மாதிரியே மூவ் பண்ணிக்கலாம். நம்ம மூவ் பண்ணும்போது இந்த பைப் வந்து கீழே வந்து தட்டும். பைப் வந்து இப்படி கீழே தட்டும். ஸோ நம்ம வந்து இவ்வளோ தான் மூவ் பண்ண முடியும், இப்படி தான் மூவ் பண்ண முடியும். இது வந்து நம்ம என்னென்னா அந்த பைப்பெல்லாம் கலத்திட்டு எங்கேயாவது எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும். சும்மா நம்ம இதை மாட்டி வச்சுட்டு நம்ம எப்படி மூவ் பண்ண விட, மாட்டி வச்சு வைக்கும்போது தூக்கி தான் கீழே வைக்கணும். இன்னும் வந்து 2 நாசில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 1 ஃபோம் இது மாதிரி கொடுக்காங்க. இப்போ வந்து 2 நாசில் எப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஃபஸ்ட் நாசில். இது வந்து அட்ஜஸ்டபிள். நம்ம எப்படி வந்து இப்போ இப்படி திருப்புறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இது வந்து நல்லா ஷார்ப்பாக ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் அடிக்கும். நம்ம இது டர்ன் பண்ண நமக்கு வந்து ஸ்ப்ரெட்டாக வைடாக அடிக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாசில், இது வந்து ஒரே டைப் தான். இது வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது. இதில் வந்து ரவுண்டாக மட்டும்தான் அடிக்கும், சிங்கிளாக ஒரே பாயிண்டில் அடிக்கும். ஆனால் கொஞ்சம் இது வித்து வந்து அதிகமாக இருக்கும், அவ்வளோதான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோமு. இந்த ஃபோம் இது வந்து நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப லூஸாக தான் வச்சுருக்காங்க. அப்படின்னா நம்ம இப்போ வெளியே எடுக்கும்போது கீழே வந்துடக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து நாங்கள் இப்போதைக்கு ஷாம்பு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபோம் ஆயிலில் நாங்கள் இன்னும் ஆர்டர் பண்ணணும் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே அதே மாதிரி தான் ஃபோம், இதான் நாசில். நம்ம வந்து ஃபிட் பண்ணும்போது இப்படி ஃபிட் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம வந்து கன் இப்படி பிடிச்சிருக்க மாதிரி நாசில் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம மிஷினை வந்து கரெக்டாக செட் பண்ணி எல்லாம் மாட்டி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். காரை வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் அடிக்கலாம் வாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி வந்து ஊற்றி நனைச்சாச்சு வண்டியை. இப்போ வந்து என்னென்னா நனைக்கும் போது வைப்பர் வந்து எப்பவும் தூக்கி விட்டுக்காங்க, அப்போ தான் அந்த தண்ணி வந்து கண்ணாடி வழியாக வலிஞ்சு அப்படி கீழே வரும். அப்புறம் இப்போ நம்ம பேனட் ஓப்பன் பண்ணி பேனட்டில் க்ளீன் பண்ணலாம். அதனால் இப்போ வைப்பர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட அந்த ஸ்ட்ரெயின் தெரியும் நம்ம வைப்பர் வந்து கீழே வைக்கும்போது. மேக்ஸிமம் காஞ்சதுக்கப்புறம் வைக்கிறது நல்லது. நம்ம ரெண்டாவது ஒருக்கா சர்வீஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டே இறக்கி வச்சிட்டேன். இப்போ வந்து இன்ஜினில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் நீங்கள் வந்து தண்ணி அடிக்க விடாது, ஒயரிங்லலாம் பார்த்து அதில் வந்து தண்ணி மேக்ஸிமம் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் தண்ணியும் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவு லைட்டாக அடிக்கணும். மேக்ஸிமம் வந்து சைட்லேயே அடிக்கிற பாருங்கள், சென்டரில் வந்து அடிக்காதீங்க. அந்த இன்ஜினோ அந்த இது மேலே அடிக்காதீங்க. இன்ஜின் மேலே சர்வீஸ் பண்ணலாம், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து சில வண்டி வந்து சென்சார் டைப்புங்கிறதுனால, நிறைய வண்டி சென்சார் டைப்பில் இப்போ வர்றதுனால அந்த ஒயர் ஏதாவது ஷார்ட் ஆனாலும் வர வண்டி வந்து ஆன் ஆகாது. கைஸ் இப்போ என்னென்னா இப்போ நம்ம வந்து நாசில் மாற்ற போகிறோம். அந்த நாசில் வச்சு வண்டி ஃபுல்லாக வந்து அடித்து முடிச்சிட்டேன், கவர் பண்ணி ஓரளவு எல்லாம் நினச்சி விட்டாச்சு. இப்போ இந்த நாசிலில் வந்து இந்த பாயிண்ட்டை அடிக்கும் தெரியுமா, அந்த பாயிண்ட் வச்சு இப்போ அந்த ஜாயிண்ட்டு அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் இருக்கிற அழுக்கு அவ்வளோத்தையும் எடுக்கணும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டில் வந்து நிறையா டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த ஜாயிண்ட்டு இதிலெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்த நாசில் வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து அடிக்க மாட்டாங்க சர்வீஸு, ஏன்னா பெட்ரோல் டேங்குக்குள்ளே வந்து தண்ணி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த லாக் வந்து தண்ணி எதுவுமே உள்ளே போகாத மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க, நம்ம தைரியமாக அடிக்கலாம். அதில் அடி கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே காரை வந்து நனைச்சி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம என்னென்னா ஃபோம் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஃபோம் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுங்க, ஏன்னா இது லூஸாக இருக்குது. புது மிஷின்லேயுமே அந்த இது வந்து லூஸாக தான் இருக்குது, அது மட்டும் உங்கள்கிட்ட ட்ராபேக்காக என்னன்னு தெரியல. என்ன மாட்டோம். ஓகே, இவ்வளோ தான். இது வந்து நீங்கள் லேசாக இப்படி, அதாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது லைட்டாக இப்படி தெரியாமல் திரும்பிட்டுனா கூட கீழே விழுந்துடும். ஸோ வந்து நீங்கள் இதை வந்து ஒரு கை வச்சு பிடிச்சி வச்சுக்கோங்க எப்பவும். சரி பார்த்தீங்களா, நம்ம தான் வந்து ஸ்லிப் ஆயிரும் அடிக்கடி. அதனால் இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்லிப் ஆச்சுன்னா அப்புறம் ஃபோமெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் உங்களுக்கு. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டியை வந்து க்ளீனாக சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டியை துடைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு ட்ரை கிளாத் எடுத்து, மேக்ஸிமம் பனியன் கிளாத்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எடுத்து நம்ம துடைக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன் 5 நிமிஷம்னா அப்போ தான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வந்து காயும். ரொம்ப ஈரமாக இருக்கும்போது துடைச்சா அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக அங்கங்கன்னு ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்போம், க்ளீனாக துடைக்க மாட்டோம். காய விட்டோன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது மாதிரி ரொம்ப நேரம் காய விட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே அந்த வாட்டர் ட்ராப் அவ்வளோமே வெள்ளை கலரில் பேட்ச் ஆட்டு ஃபார்ம் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக துடைச்சிருங்க காரை சர்வீஸ் பண்ணிங்கன்னா.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா நம்ம காரு கிளாஸை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல். இது நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, யூஸ் பண்ணாமலே அப்படி வச்சுட்டு இருந்தனால அப்படி திக்காக ஒட்டிட்டு இது வந்து நம்ம இப்போ லைட்டாக நனைக்கணும். இது வந்து எப்படின்னா ரொம்ப வெட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இது வந்து ஃபுல் லென்த் வந்து இதுதான். இது வந்து நம்ம இப்போது 2 பீஸாக மடித்து அதுக்கு பிறகு துடைக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து இதை மேலே கீழே இது பண்ணிங்கன்னா அதே டைரெக்ஷன் வந்து ஃபுல்லாகவே பண்ணுங்கள். சைடில் மேலே கீழே அப்படிலாம் பண்ணாதீங்க, ஒரே டைரெக்ஷனில் பண்ணுங்கள். சைடில் பண்ணுறீங்கன்னா சைடில் மட்டும் பண்ணுங்கள், மேலே கீழே பண்ணுறீங்கன்னா மேலே இது மட்டும் இது பண்ணுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஓசை வந்து எப்படி சுற்றுறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க போகக்கூடாதீங்க, மற்றபடி தெரியாதவங்க வந்து இதை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி பாருங்கள், இப்படி வச்சுட்டு அடுத்து இதை வந்து அப்படியே ரவுண்டாக நம்ம வச்சுட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜீவா. ரெக்கார்டிங்கா? நீங்கள் மைக்கை மறைச்சிட்டு இருக்கோம். கேட்காது. ரெக்கார்டிங்கா? ஆமாம். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. போகக்கூடாதீங்க, மற்றபடி தெரியாதவங்க வந்து இதை பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இதை கீழே போட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்னால துப்பாக்கி மாதிரி இருக்குன்னா என்ன இல்லை, வாழைப்பழம் பனானா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்னன்னா ஃபோம் வந்து அடிக்க போறோம். சோதிக்காதீங்க. இந்த மிஷினை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மிஷினோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. இந்த மிஷினை வச்சு கார் பைக் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டை கூட க்ளீன் பண்ணலாம். அப்புறம் அந்த கார்டனில் வந்து பெரிய மரங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து விழக்கூடிய இலைகள் அதை கூட நம்ம க்ளீன் பண்ணலாம். அது எப்படி க்ளீன் பண்ணுறது, எந்த மாதிரி இருக்குங்கிறத நான் வந்து இன்னொரு வீடியோவை உங்களுக்கு மேக் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாரா இவன் புதுசாக யூடியூப்பில் அப்படின்னு நினைக்காம இது வரைக்கும் என் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் நல்ல மனசுக்கு நன்றி.